இன்றைக்கி ஒரு குட்டி குக்கிங் vlog பார்க்க போகிறோம். மார்னிங் பால் சுட வச்சதுக்கப்புறமா நான் என்னோடய யோகா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்லாங்கிறதுக்காக பாவ் பாஜி டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்காக பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சுக்கிறேன். இன் பிட்வீன் நான் பருப்பு கீரை போட்ட குழம்பு ஆடி அமாவாசைக்கு பண்ணது அப்படியே இருந்தது. ஏன்னா நானும் ஹஸ்பண்டும் சடனாக நாங்கள் ராமேஸ்வரம் கிளம்பி போயாச்சு. ஸோ குழம்பும் இருந்தது, கூடவே பட்டர் பீன்ஸ் கூட்டும் அப்படியே இருந்தது. ஸோ ரெண்டையுமே சூடு பண்ணிவிட்டு சாதம் வச்சுட்டா லன்ச் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் இந்த பாவ் பாஜி மசாலாவையுமே ரெடி பண்ணிக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் தோசை பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. பட் எனக்கு ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே நான் ரெடி பண்ணுவேன். எல்லோரும் டிப்பிக்கலாக ஒரு ஸ்டைலில் நான் சாப்பிட்டேன். எனக்கு என்னோடக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே சாப்பிட்ணுங்கிறது நான் நினைப்பேன். அது ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மூதி மாதிரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3 முக்கியமான ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறேன். நம்ம மட்டும் ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி ஒரு சூப்பரான ஸ்மூதிலாம் செஞ்சு சாப்பிட்றோமே அப்படின்னு என்றைக்குமே நம்ம கில்ட்டியாக நினைக்கக்கூடாது அஸ் அ உமன். பிகாஸ் நம்ம எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கமோ அந்தளவுக்கு நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். ஸோ செல்ஃப் கேருக்குன்னு பர்டிகுலராக சாட்டர்டேவோ சண்டேவோ ஃபிக்ஸ் பண்ணாமல் அதை டே டு டே லைஃப்பில் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களாலேயும் ஹெல்த்தியாக மாற முடியும். இப்போ தேங்காய் பால் கூட நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இங்கே பார்த்திங்கன்னா பட்டர்லேயே பாவ் பாஜி மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, வத்தல் பொடி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, அது வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லியுமே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்லேயே தான் பண்ணேன். அண்ட் சடன்லி ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிளாஸுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போல் தான் இருந்தது. அதுக்குள்ளே ஃபிஷ்ஷை சீக்கிரமாக மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நான் அட்டென்ட் பண்ணுற யோகா கிளாஸில் பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் இருக்குது. 6 to 7, 7 to 8, 8 to 9, 9:30 to 10:30 அண்ட் ஈவினிங் 4:30 to 5:30. இது மாதிரி 4 டைமிங்ஸ் இருக்கிறதுனால என்னோடய ஒர்க் எப்போ முடியுதோ அதை பொறுத்து நான் எந்த பேட்சில் செய்ய முடியுமோ அது மாதிரி ஜாயின் பண்ணி செஞ்சுக்குவேன். மேக்ஸிமம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டைமில் போகணுன்னு பார்ப்பேன். இப்போ இந்த ஃபிஷ் எல்லாமே மேரினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கிளாஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா பாவ் பாஜி மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து கையோட மீன் குழம்பையும் வச்சுடுவேன். வச்சுட்டா குழந்தைங்க நைட் டின்னருக்கு ஃபிஷ் குழம்பு எடுத்துக்குவாங்க, ஸ்நாக்ஸுக்கு பாவ் பாஜி எடுத்துக்கிடுவாங்க. இப்போ என்னோடய கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய ரொட்டீன் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இது மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனையுமே எந்தளவுக்கு இன்கார்ப்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு கிளாஸ் போய் தான் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தாலே அதை பண்ணலாம். நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் ப்ரீவியஸ்லி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்ததுல இருந்தே நான் தனியாக நானாகவே என்னை மோட்டிவேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் கன்சிஸ்டன்ட்லி. பட் இது எதுக்காக நான் சேர்ந்தேன் அப்படின்னா யோகாங்கிறது எனக்கு டோட்டலி நியூ ரொட்டீன். ஸோ அதை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான். இப்போ என்னோடய கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய ஃபேவரேட்டான பாவ் பாஜி சூப்பராக பட்டரோடு வச்சு சாப்பிட்றேன். இது மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக அதாவது எனிதிங் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக அந்த டே முழுக்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நான் நட்ஸ் சோக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் வீட்டு வேலைகள் அப்படியே போகுது. என்னதான் நம்ம ஹெக்டிக்காக நிறையா வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்பிட்வீன் சின்ன சின்ன கேப்ஸ் நமக்கு கிடைக்கும்போது ஒரு ஜூஸ் போடுறதோ ஒரு சூப் போட்டு குடிக்கிறது, சின்னதாக நம்ம நட்ஸ் சோக் பண்ணுறது, இது மாதிரி ஹெல்த்தியான ஹேபிட்ஸை சின்ன சின்னதாக இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் அது மாதிரி 2-3 ஹேபிட்ஸ் இன்கார்ப்ரேட் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதையும் பண்ண தேவையில்லை. நார்மலாக அட்லீஸ்ட் நட்ஸை சோக் பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. இல்லை ஒரு ரைசின்ஸ் சோக் பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. இல்லை சின்னதாக ஒரு ஜூஸாவது ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் நீங்கள் குடிக்கணும். அது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு டைரியில் நைட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். Day 1, Day 2ன்னு சொல்லிட்டு 30 days நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா Day 1ல் நீங்கள் எத்தனை ரொட்டீன் உங்களுக்காக ஃபாலோ பண்ணீங்கன்னு கவுண்ட் போடுங்க. இது மாதிரி 30 days நீங்கள் பார்க்கும்போது எத்தனை நாள் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னுமே அதிகமாக மோட்டிவேட் ஆகும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது பண்ணி பார்த்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ என்னோடய ஃபேவரேட்டான டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பார்த்திங்கன்னா கனா காணும் காலங்கள் இந்த வார எபிசோட்ஸ் போயிட்டு இருந்தது. அதை ட்ரெஸ் மடிச்சிக்கிட்டே நான் பார்த்தேன்.
அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து குழம்புமே வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து ட்ரெஸ் ஃபோல்ட் பண்ணும்போது தரையில் உட்காந்து ஃபோல்ட் பண்ணுறது நல்லது. அப்புறமா குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்து நான் அப்படியே தான் வச்சுருவேன். அவங்க தான் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி அவங்களோட பீரோவில் வைப்பாங்க. இது மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்குமே வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் நிறைய விஷயங்களை வந்து நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கிடுவாங்க. எந்த வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ரெட் பண்ணாமல் பண்ணுற பழக்கம் வந்து குழந்தைங்களுக்கு வரும். இப்போ என்னோடய குட்டி லஞ்சு அதில் வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா ரைஸ் ரொம்ப கம்மியாக, ஃபிஷ் மட்டும் நிறையா எடுத்திருப்பேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்